முதல்ல இவனுங்களை ஆட்சி செய்ய விடணும். புரியுது? அவசரப்படக்கூடாது. மோடி பிரதமர், துணை பிரதமர் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஒரு வி.கே. பாண்டியன் ஒருத்தரை நீ எதுக்குறதுக்காக சோறுங்கிறத ஒரு பழைய சோத்தை வந்து அப்படியே வாழை இலையில கொட்டி சாப்பிடுற மாதிரி இழிவுபடுத்துறிய. அது நீ வி.கே. பாண்டியனை இழிவுபடுத்துறியா, வேட்டி கட்டின தமிழனை இழிவுபடுத்துறியா? தமிழனான இழிவுபடுத்துற. அதுக்கு தாண்டா வச்சு அடிச்சான் அவங்களை எல்லாம். சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும். அவர் கேட்கக்கூடிய நிதியை கொடுக்கணும். இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு ஆந்திராவில் கொடுத்தாக வேண்டும் மோடி. அப்பதான் சந்திரபாபு நாயுடு அந்த கூட்டணியில் இருப்பார். ஏன்னா நிதிஷ்குமார் மோடி கூட்டணியில் நீடித்திருக்க வேண்டும் என்றால் ஜாதிவாரி வாக்கெடுப்பை நடத்தி ராகுல் காந்தி என்ன கோரிக்கை சொன்னாரோ அதே கோரிக்கையை நிதிஷ்குமார் பீகார் மக்களுக்கு கொடுத்துள்ளார். ஜாதிவாரி வாக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடை வழங்குவோம்னு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. பெரும்பான்மைக்கு போதுமான தொகுதிகள் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்குமார்கிட்டையும் இருக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவர் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு அவர் மாறினால் அவர் மாறுவதற்கு முன்பே கைது செய்யப்படுவார். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பல்டி குமாருங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. இமேஜை கிரியேட் பண்ணாங்க. அது இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருக்கு. 5 ஆண்டுகள் தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் பிஜேபி கூட்டணியில் இருந்தால் தெலுங்கு தேசமும் அழிஞ்சிரும், நிதிஷ்குமார் கட்சியும் அழிஞ்சிரும். மரண பயத்தை காட்டிட்டாங்க. வாரணாசி ஓட்டு எண்ணும் போது முதல் 4 ரவுண்ட்லையும் மோடி பின்தங்கி தான் இருந்தார். அது எப்படி இருக்கும் அந்த இமேஜுக்கு? மோடியை வந்து பிரதமராக விட்டு மறுபடியும் அவரை கொஞ்சம் ஆட விட்டா ரொம்ப நிறைய வேடிக்கைகள் நடக்கும், நிறைய கூத்துகள் நடக்கும். அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் வந்து. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் நடந்து முடிந்து கவுண்டிங்கும் முடிஞ்சிருச்சு. யார் ஆட்சி அமைப்பது அப்படின்றது ஏறக்குறைய உறுதியானாலும் கூட அதிலும் கூட ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்கள் ஏன் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கக்கூடாது வெளியிலிருந்து வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது செகண்டரி. பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவர்கள் இருவரும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை அப்படின்னு வந்தா எதன் அடிப்படையில் அவங்க எடுப்பாங்க, இல்லை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் என்டிஏ கூட்டணி, பிரதமர் மோடியோட தலைமையிலான என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க. அந்த கூட்டணியில இருந்து தான் தேர்தலை எதிர்கொண்டாங்க. இப்போ அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க திடீர்னு வந்து முகாம் மாறி இந்தியா கூட்டணியை வந்து அவங்க ஆதரித்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத நான் நம்பலை. ஒன்று, சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு 16 தொகுதி, இவருக்கு ஒரு 14 தொகுதி. இவங்க 2 பேரும் இந்தியா கூட்டணியை ஆதரிச்சா அது பெரும்பான்மை பெற்றுருமா? அது ஒரு கேள்வி இருக்குது. பெரும்பான்மைக்கு போதுமான தொகுதிகள் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்குமார்கிட்டையும் இருக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு கேள்விக்குறி. 2வது, அவங்க முகாம் மாற மாட்டார்கள். இன்னொன்று, சந்திரபாபு நாயுடு மேலே வந்து வழக்கு இருக்குது. அவர் வந்து மாறவே மாட்டார், சாத்தியமே இல்லை. சரிங்களா? அவர் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு அவர் மாறினால் அவர் மாறுவதற்கு முன்பே கைது செய்யப்படுவார். ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தால் கூட அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணி உள்ளே வச்சுடுவாங்க சந்திரபாபு நாயுடுவை. அதனால் அவர் மாறவே மாட்டார். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை நிதிஷ்குமார் வந்து பல்டி குமாருங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. இமேஜை கிரியேட் பண்ணாங்க. அது இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதே மீறி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க நிதிஷ்குமாருக்கு. வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட வாக்குகள் வந்து பிரிஞ்சதால, எப்படி பிஜேபியோட பாணி தான், வாக்குகள் வந்து எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிகிறதுனால அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி வந்து ஜெயிக்கிறாங்க. சிராக் பாஸ்வான் வந்து மிக கணிசமான தொகுதியை வந்து 5 தொகுதிகள் வெற்றி வென்றிருக்கிறார். எனக்கு இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 16க்கும் மேற்பட்ட முஸ்லிம் எம்பிக்கள் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்கள். ஒரு ஒற்றை எம்பியை வந்து நீங்க அவமானப்படுத்தி களங்கப்படுத்தி டெரரிஸ்ட் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இழிவுபடுத்தினீங்க. முஸ்லீம் எம்பிக்கள் வரும்போதும் போகும்போதும் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷமெல்லாம் போட்டீங்க.
ஆனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸும் சமாஜ்வாதியும் சேர்ந்து 16க்கும் மேற்பட்ட முஸ்லீம் எம்பிக்களை வந்து, முஸ்லீம் போராளிகளை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில். மற்றபடி வந்து சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. சரத்பவார் தொடர்பு கொண்டதாவெல்லாம் நேற்று செய்திகள் வந்தது. அது அதிகாரபூர்வமான செய்தி கிடையாது. அவங்களுக்குள்ள நட்பு இருக்கலாம். சரத்குமார் எல்லாரோடையும் ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர் தான். அதனால அவர் பேசி இருக்கலாமே தவிர இந்த கருத்தை வலுப்படுத்துவதற்கான நியாயங்கள் எதுவும் காங்கிரஸோட வெற்றியில இல்லை அப்படின்றது ஒரு யதார்த்தமான கசப்பான ஒரு உண்மையா இருக்கு அப்படின்றது தான் இது. எதன் அடிப்படையில் அப்படி நீங்க சொல்றீங்க? 2 மாநிலங்கள் 3 மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றியுள்ளார்கள். இந்தியா கூட்டணிக்கு மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றி இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 40க்கு 40 தொகுதி இங்கு வென்று காட்டியுள்ளார், புதுச்சேரி உட்பட. பர்சனலா அவருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. ஒரு 55 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த தலைவர்கள் எவருமே காணாத ஒரு வெற்றியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு ஈட்டி கொடுத்தார். 7வது பிரம்மாண்டமான தொடர் வெற்றி. 7வது தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10வது வரும்னு நினைக்கிறேன். வரும், ஜாஸ்தியாவே இருக்கும். இது ஒரு தொடர்ச்சியா ஒரு கட்சியை 7 முறை அடுத்தடுத்து வெவ்வேறு முக்கியமான தேர்தல்களில் வந்து வெற்றி பெற வைக்கிறதுங்கிறது கட்சிக்கு நல்ல விஷயம். ஆனா பொதுவெளியில வந்து ஆக்சுவலா அது இவ்வளவு வெற்றிகளை பெறுறதுனால ஒரு அதிருப்தியும் உருவாகணும். ஆனா அவரோட நடவடிக்கைகளால பெரிய அதிருப்தி ஒன்றும் இங்க உருவாகல. நிறைய பேர் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் பெரிய அதிருப்தி ஒன்றும் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு சவால் மிக்கதாகத்தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே திரள்வாங்க, இது பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த வெற்றியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்துள்ளார். அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்துல பிரம்மாண்டமான வெற்றியை வந்து கொடுத்துருக்கு. அந்த வெற்றி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க. இங்க பைசாபாத்லேயே அயோத்தி ராமர் கோயில் எங்க கட்டினாங்களோ அந்த இடத்துலயே வந்து பிஜேபியை வந்து தோற்கடிச்சிருக்காரு. அந்த இடத்துல பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினாரு. ஒரு பிரச்சாரத்துல சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள்னு சொன்னாரு பைசாபாத்ல வச்சு. அந்த பைசாபாத்ல வந்து சமாஜ்வாதி வந்து பிஜேபியை வந்து தோற்கடிச்சிருக்கு அப்படின்றது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னு குறிப்பிடணும். ஸோ எதெல்லாம் இந்துத்துவத்தின் இதயம்னு நாம நினைச்சோமோ அங்கெல்லாம் அந்த மக்கள் பிஜேபியை தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே, நீ எங்களுக்கு ராமர் கோயில் கட்டின, தேங்க்யூ, அதுக்குண்டான பலனை ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டோம், ஏற்கனவே உங்களுக்கு நன்றி கடன் நிறைய செஞ்சிட்டோம். ஆனால் இப்போ பிரச்சனை வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார பிரச்சனை, ஊழல் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் மொத்தத்தில் தென்னிந்திய மக்கள் படித்தவர்கள், புத்திசாலிகள், நாகரிகமானவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், வட இந்திய மக்கள் முட்டாள்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்குல்ல, என்கிட்டே இருக்கு. அதெல்லாமே வந்து உடைச்சு தூள் தூளாக்கிட்டாங்க. அதெல்லாமே உடையுது. நான் கூட ஒன்று நினைச்சேன், ஒடிசா மாநிலத்தில் வந்து பாண்டியன், வி.கே. பாண்டியன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணுது பிஜேபி. அதில் வெற்றி தான் பெற்றிருக்காங்க. வி.கே. பாண்டியனை டார்கெட் பண்ணும்போது வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டுக்காரரு, அவரை காலி பண்ணணும் அப்படின்னா ஒடிசாவோட ரிலேட் பண்ணி தானே பண்ணணும். ஆனால் இவங்க வி.கே. பாண்டியன் மேலே நடத்தின எல்லா அட்டாக்லையும் தமிழ்நாட்டை ரிலேட் பண்ணி தான் பண்ணாங்க. பழைய சோறை வந்து வாழை இலையில கொட்டி இது பண்ணி பண்ற மாதிரி பண்ணாங்க. சோறுன்னு மக்களை இழிவுபடுத்தினாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான அட்வர்டைஸ்மெண்ட், ரொம்ப கேவலமான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா? நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, சோறுன்னும் மக்களோட ஜிஎஸ்டியை எடுத்து தான் சப்பாத்தி சாப்பிட்ற மக்களுக்கு நீங்க கொட்டுறீங்க கொண்டு போய் வட இந்தியாவில் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது சப்பாத்தி சாப்பிட்ற மக்களுக்கு கூட நம்ம சமாதானமாகவும் அன்பாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தென்னிந்தியாவில் பிஜேபி வந்து கால் பதிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க கால் பதிக்க முடியும். கேரளாவில் ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, தனியாக நின்று. அதான் ரொம்ப தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் வந்திருக்காங்க, தெலுங்கானாவில் வந்திருக்காங்க. இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் தலைமையேற்றாலும் கூட இந்தியா கூட்டணியின் மாநில கட்சிகள் மிகச்சிறந்த முறையில் பங்காற்றி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்,
மேற்கு வங்க முதலமைச்சர், சமாஜ்வாதி கட்சி, இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல மாநில கட்சிகள் மிகச்சிறப்பா பங்காற்று கான்ட்ரிபியூஷன் பெருசா இருக்கு. காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணிக்கு என்ன பங்காற்றிருக்கு சொல்லுங்க. நான் ராகுல் காந்தியை கொண்டாடாத நாளே கிடையாது. சோனியா காந்தி அம்மையார் குடும்பத்தையும் பிரியங்கா காந்தியையும் கொண்டாடாத நாளே கிடையாது. என் ஃபேஸ்புக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்கள ரொம்ப ஸ்லாகிச்சு வியந்து அவங்கள ரொம்ப பாராட்டி அப்படி எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு தேர்தல் வெற்றி அப்படின்னு வரும்போது உன்னோட பங்கு என்ன? மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணீங்க, குஜராத்ல என்ன பண்ணீங்க, கர்நாடகால என்ன பண்ணீங்க, தெலுங்கானால என்ன பண்ணீங்க, ஆந்திர பிரதேசத்துல என்ன பண்ணீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல, நியாயமான கேள்வி. 328 தொகுதியில போட்டி போட்டு வெறும் 99 தொகுதியில நீங்க ஜெயிக்கிறீங்க. எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? பிஜேபி 430 தொகுதிகளில் போட்டிட்டு அவங்க 240 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதி லாஸ் ஆயிருக்கான். ஆனா காங்கிரஸ் 230 28 தொகுதி போட்டிட்டு ஜெயிக்கிறதே வெறும் 100 அப்படின்னா அதோட லாஸ் எண்ணிக்கைங்கிறது கிட்டத்தட்ட 200 கிட்ட இருக்குல்ல. அது எப்படி சரி? அப்போ இன்னைக்கு தேர்தல்ல வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோட் ஷோ அல்ல, முகங்கள் அல்ல, கட்சி, பூத் கமிட்டி, கட்டமைப்பு அதுதான் வெற்றியை கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட திமுக இங்க அதை தொடர்ந்து மக்கள் நல திட்டமும் செய்யறாங்க, ரோட் ஷோவும் பண்றாங்க. மிக முக்கியமாக கட்சி கட்டமைப்பை வலுவிழந்து விடாமல் தொடர்ந்து அதை எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்காங்க திமுக. அதனால ஜெயிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் தன்னோட கட்சி கட்டமைப்பை தொடர்ச்சியாக அதை மாற்றிக்கொண்டே இருந்து தொடர்ச்சியா ஆக்டிவா வச்சிருக்காங்களோ அவங்க தான் கிரவுண்ட் லெவல்ல ஜெயிக்க முடியும். இப்ப பிஜேபி இவ்வளவு தொகுதியை வட இந்தியாவில் இழந்துட்டாங்கல்ல, பாருங்க. இப்போ ஒரு 2-3 நாள்ல அவங்க கட்சியில இருந்து தொண்டர்களை அந்த தோல்வி அடைந்த பகுதி எதுவோ அந்த பகுதிக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பி அவன் தீவிரமா ஒர்க் பண்ணுவான். அவனுக்கும் நமக்கும் ஒத்து வராது. பிஜேபியோட கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. ஆனா பிஜேபி தொடர்ச்சியாக வேலை செய்கிறார்கள். 5 ஆண்டு காலம் வேலை செய்கிறார்கள். தேர்தல் வந்த உடனே அந்த ஒரு 1.5 வருஷம் மட்டும் 1 வருஷம் மட்டும் அவங்க வேலை செய்யறதில்லை. ஆனா காங்கிரஸ் 5 ஆண்டு, தமிழ்நாடு காங்கிரஸே அப்படிதான் இருக்கிறாங்க. அது வருத்தமா இருக்கு. அது கூட்டணி கட்சிகளை பாதிக்குது. இந்த நாட்டின் பல கோடி மக்களின் நம்பிக்கையை சிதைக்குது. இந்த தேர்தல் முடிவுல இருந்த ஒரே ஹேப்பி அந்த எக்ஸிட் போல் மட்டும்தான். சரியா? அதை தாண்டி தமிழ்நாட்டுல 40 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்கு. சமாஜ்வாதி உத்தரப்பிரதேசத்துல இந்துத்துவத்தின் இதயத்துக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்காங்க. வெடிகுண்டு வச்சு தகர்த்திருக்கு. இது இவ்வளவுதான் மகிழ்ச்சியே தவிர இந்த காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணியின் தலைமை என்று சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கைகள் ஒன்றும் மகிழ்ச்சி அடிக்கும்படியா எதுவும் இல்லை. அவங்களுக்கு இது ஒரு சின்ன முன்னேற்றம். அவங்க இதுலயே ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னையும் சொல்றேன், பிரியங்கா காந்தியோட எங்கெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்களோ அங்கே எல்லாம் காங்கிரஸ் கட்சி 60,000-70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சரகான்பூர், அமேதி, ரேபரேலி, வயநாடு, இங்க இப்படி ஒரு 20-30 தொகுதிகளை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அதுல எல்லாமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவரோட பாரத் ஜோடா யாத்திரை இதெல்லாமே ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு. அதை தாண்டி மற்ற தலைவர்கள் வேலை செய்யல. கமல்நாத் என்ன ஆனாரு மத்திய பிரதேசத்துல? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப இதா இருக்காங்களே. ராஜஸ்தான்ல ஓரளவுக்கு வந்திருக்காங்க, அது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி தான். ஆனா ஆட்சி மாற்றம் அப்படின்னு வரும்போது நீங்க கண்டிப்பா உங்க கட்சியை மறுசீரமைப்பு பண்ணி தான் ஆகணும். அடுத்த 5 ஆண்டுகள் இது இன்னொரு கட்சி விவகாரம். அந்த கட்சிக்கு அறிவுரை சொல்றது அது நம்ம வேலை இல்லை, அப்படி நாம சொல்லவும் மாட்டோம். இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்றது. ஆனா இது மக்கள் சார்ந்த விஷயம். காங்கிரஸை நம்பி கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இருக்கு. காங்கிரஸை நம்பி பல மாநிலங்களுடைய சுயாட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம் இதுல அடங்கி இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக பிஜேபிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிரியை எதிர்த்து நிற்கக்கூடிய பல கட்சிகள் பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அவங்க அதுக்காக ஈடு இணை இல்லாத தியாகங்களை செய்திருக்காங்க. அதுக்காக அவங்க பட்ட சிறை கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க தேர்தல் வேலை செய்யணும். நீங்க ரோட் ஷோ பண்ணுனா 150 தொகுதி ஜெயிச்சிடலாம், 200 தொகுதி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. நீங்க சொன்னது போல. ஆமா, இப்போ தெலுங்கானாலையும் சரி, தெலுங்கானா, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், இது போன்ற பகுதிகளில், அதே மாதிரி மத்திய பிரதேசம், குஜராத், இது போன்ற பகுதியில் ஒரு சிறு சிறு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட காங்கிரஸ் இந்நேரம் முடிவுகளே ஒரு மாற்றம் இருந்திருக்கும். மொத்தமா மாறி இருக்கும்.
இப்போ 99 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இதுல எத்தனை பேர் பிஜேபி போவான்னு தெரியல. அடுத்த சிக்கல் அது இருக்கு. சரி, அந்த சிக்கல் இருக்கும் பொழுது என்னுடைய கேள்வி, இப்போ நீங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அபாயத்தை பற்றி பேசுறீங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல முடியும்னு நீங்க நம்புறீங்களா? அதாவது நான் சொல்றது ஒரு அத்தாரிட்டேரியன் போக்கு இருக்கக்கூடிய, அதற்கே பழக்கப்பட்ட ஒரு தலைமை இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய தலைவராக இன்னைக்கு, அதாவது தலைமை பொறுப்புல பிரதமராக நரேந்திர மோடியும், அவருக்கு கீழே அவர் சொல்வதை இல்லை அவரை விட டபுள் மடங்கு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா, இவர்கள் இருவரும் கூட்டணி கட்சியை அரவணைத்து போய் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை எடுத்து செல்வாங்களா? நீங்க இதற்கு முன்னாடி உதாரணங்களை காமிக்கலாம். வாஜ்பாய் ஆட்சி இருந்துச்சுன்னு. ஆனா வாஜ்பாய்க்கும் நரேந்திர மோடியும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது நம்ம. அப்ப இந்த 5 ஆண்டுகள் இவங்களால கடக்க முடியும்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் பிஜேபி கூட்டணியில் இருந்தால் தெலுங்கு தேசமும் அழிஞ்சிரும், நிதிஷ்குமார் கட்சியும் அழிஞ்சிரும். சரியா? பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டு அந்த கட்டமைப்பில் பாதியை கொடுக்காம எந்த கட்சிக்காரனும் தப்ப முடியாது. அதுக்கு அது அதிமுகவா இருந்தாலும் சிவசேனாவா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியோட தோளில் ஒருவன் கை போட்டு விட்டால் அதுக்கு பிறகு அவன் மீளவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஓட்ட கையை திருப்பி எடுக்க முடியாது. தெலுங்கு தேசம் ஏற்கனவே கூட்டணியில இருந்து படாத பாடுபட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கூட்டணியில தான், பிஜேபி கூட்டணியில இருந்தாங்க. ஆனால் மோடியோட படத்தை காட்டி அவங்க அங்க ஓட்டு கேட்கல. அவங்களோட தேர்தல் வாக்குறுதி அந்த வாக்குறுதி பத்திரத்துல கூட மோடியோட படம் இல்லை. இன்ஃபேக்ட் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு ஆதரவாக பேசுறாரு. மிக முக்கியமான வாக்குறுதியாக இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம பலவீனமா இருக்க நம்ம முதல்ல இவனுங்களை ஆட்சி செய்ய விடணும். புரியுது? அவசரப்படக்கூடாது. மோடி பிரதமர், துணை பிரதமர் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அந்த அமைச்சரவையில் பங்கேற்பார், அல்லது அவர் மாநில முதல்வராக இருப்பார். அவரோட மகன் இருக்கிறார், ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். நிதிஷ்குமார் ஜாதிவாரி வாக்கெடுப்பு நடத்துவோம், ஜாதி எண்ணிக்கை அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுப்போம்னு பீகார்ல அறிவிச்சிருக்காரு. இந்த 2ஐயும் நிறைவேற்றணும்ல. இந்த 2ஐயும் நிறைவேற்றும்படி எதிர்கட்சிகள் லோக்கல்ல போராடணும். சரியா? ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வாங்கி கொடுப்பதற்காக இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அவருக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்து. இப்போ மோடி சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும். அவர் கேட்கக்கூடிய நிதியை கொடுக்கணும். இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு ஆந்திராவில் கொடுத்தாக வேண்டும் மோடி. அப்பதான் சந்திரபாபு நாயுடு அந்த கூட்டணியில் இருப்பார். ஏன்னா கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட ஆந்திர முஸ்லிம்களுக்கு இவர் அந்த வாக்குறுதியை கொடுத்ததுனால முஸ்லிம் மக்கள் சந்திரபாபு நாயுடுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால அவர் அதை செய்யணும். நிதிஷ்குமார் மோடி கூட்டணியில் நீடித்திருக்க வேண்டும் என்றால் ஜாதிவாரி வாக்கெடுப்பை நடத்தி, ராகுல் காந்தி என்ன கோரிக்கை சொன்னாரோ அதே கோரிக்கையை நிதிஷ்குமார் பீகார் மக்களுக்கு கொடுத்துள்ளார். ஜாதிவாரி வாக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடை வழங்குவோம்னு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. அதை அவரு செய்தாகணும். சரிங்களா? இவ்வளவுத்தையும் செய்து பிஜேபி கூட்டணியில 5 ஆண்டுகள் இருக்கணும். இவன் பீகாருக்கு கூட சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாங்க. பொருளாதார நிலைமை கருத்தில் கொண்டு பீகார்ல சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாங்க. பிஜேபி இதையெல்லாம் செய்து கொடுத்தா மட்டும்தான். ரொம்ப முக்கியமான அக்னிபாத், அக்னிவீர் அந்த திட்டம் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த திட்டம் கைவிடப்படணும்ன்ற ஒரு கோரிக்கையும் அங்க வைக்கணும். ஆமா, இதையெல்லாம் அவங்க இப்படி பல கோரிக்கைகள் இருக்கு. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே மோடி நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் வந்தா மட்டும்தான் இந்த கூட்டணி நீடித்திருக்கும். இந்த கூட்டணியை தொந்தரவு செய்யக்கூடிய இடத்தில் அந்த வல்லமை இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சியால துரதிருஷ்டவசமா ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கான பலம் இல்லாம போயிருக்கலாம். ஆனால் மோடியை வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு இடத்துல இந்தியா கூட்டணி இருக்காது. ஏற்கனவே மரண பயத்தை காட்டிட்டாங்க. ஏன்னா வாரணாசி ஓட்டு எண்ணும் போது முதல் 4 ரவுண்ட்லயும் மோடி பின்தங்கிதான் இருந்தார். அது எப்படி இருக்கும் அந்த இமேஜுக்கு? என்ன, தன்னோட விஸ்வகுருவையே
போட்டு ஒரு சட்டியில போட்டு குழப்பி எடுத்து போட்டு தள்ளிட்டாருங்க. 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறார். ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசம். ஆனா ராகுல் காந்தி பிரம்மாண்டமான 4 லட்சம் வாக்கு வித்தியாசம், 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ரேபரேலியில ஜெயிக்கிறாரு. வயநாட்டுல போன தடவையை விட கொஞ்சம் கம்மி, ஆனா 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வயநாட்டுல ஜெயிச்சிருக்காரு. ராகுல் காந்தி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாரு. ஆனா இந்த வெற்றி பிரியங்கா காந்தியோட உழைப்பால கிடைச்சதுதான். ஒரு 15 நாள் அவங்க ஃபோக்கஸ்டா இந்த தொகுதிகளில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஃபைசாபாத் உட்பட அந்த பிராந்தியங்கள், சரஹான்பூர், இங்க எல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு பிரியங்கா காந்தியோட உழைப்பு ரொம்ப முக்கியம். இப்போ காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். நான் பாக்குறது, அந்த கூட்டணிக்கு நம்ம அட்வைஸ் சொல்லல, மோடியை பிரதமராக விட்டு மறுபடியும் அவரை கொஞ்சம் ஆட விடணும். ஆட விட்டா ரொம்ப நிறைய வேடிக்கைகள் நடக்கும், நிறைய கூத்துகள் நடக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் அப்படியெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு, இந்த முறை பண்ண முடியும் அப்படின்னு நாம நம்பல. காரணம் இன்னொரு விஷயம், அப்படி ஒரு கருத்து, அது என்னோட கருத்து, அப்படி ஒரு கருத்தை நான் சொல்றதுக்கு காரணம், நம்மளுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான பலம் இல்லை. ஆக்சுவலா நம்ம அது எங்க தேடி பார்த்தாலும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பிராக்டிக்கலா பேசுவோமே, எதுக்கு பிராக்டிக்கல் இல்லாத நடக்காத ஒரு விஷயத்த சும்மா கற்பனையா பேசிட்டு, பொன்னான இந்த 5 ஆண்டுகள்ல பலவீனமான யாரெல்லாம் எங்கெல்லாம் தோத்தமோ அந்த இடங்களுக்கு போய் முழு வீச்சில் வேலை செய்தால், கட்சி கட்டமைப்பை கீழ்மட்டத்திலிருந்து கட்டி எழுப்பினால், அதுக்கு பிறகு கிளைமேக்ஸ்ல ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி போல வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கட்சி 400 தொகுதிகளில் கூட காங்கிரஸ் கட்சியால வெல்லக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு. இப்படிதான் நான் பாக்குறேன். மற்றபடி இந்த ஆட்சி ரொம்ப நிறைய நகைச்சுவைகளையும் நிறைய காமெடிகளையும் நாம பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ எல்லாத்தையும் பேசணும், மமதா அவர்களை பற்றி பேசவே இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. பாஜகவினுடைய நேரடி அடக்குமுறை, ஒடுக்குமுறை, என்னென்ன இந்திய அளவுல என்னென்ன கட்டமைப்பை வைத்து எல்லா கட்சிகளையும் அவங்க ஒடுக்குனாங்களோ, அதே போல மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை வைத்து அவர்களை ஒடுக்கினார். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இந்த வெற்றி உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மம்தா அங்க அசைக்க முடியாத தலைவரா இருக்காங்க அப்படின்றதுதான். 2வது கட்சியையும் ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து அவங்களோட ஷோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுனால அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அந்த சந்தேஷ்காலி விவகாரமெல்லாம் அங்க எடுபடலை. கர்நாடகாவில் கூட அந்த பிரஜ்வால் ரேவண்ணாவோட விவகாரம் பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, அங்க பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல அந்த சந்தேஷ்காலி விவகாரம் எடுபடலை. நாம இது போன்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்ல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல, குறிப்பிட்ட ஒரு பகுதியில நடக்கும்போது அதை எடுத்து வச்சு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க பண்ணிடலாம், வெஸ்ட் பெங்கால் முழுக்க பண்ணிடலாம், ஒடிசா முழுக்க இதை பண்ணினா நம்மளுக்கு ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. பிஜேபிக்கு அது தோல்வி. இன்னொன்று மம்தா உணர்த்தக்கூடிய செய்தி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி இல்லாவிட்டால் கூட, இந்த தடவை அப்படியே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை, மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணாங்க, அவங்க பிடி கொடுக்கல, அவங்க இந்தியா கூட்டணியில் இருந்தா கூட தனிச்சு நின்னாங்க அப்படின்றது. அதுல காங்கிரஸ் கூட்டணியில் நான் இல்லாவிட்டால் கூட நான் இன்னும் ஓடுற குதிரை தான் அப்படின்றத மம்தா நிரூபிச்சிருக்காங்க. அவங்க இந்தியா கூட்டணியை தான் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க, கவிழ்ப்பாங்க அப்படின்னு நான் நம்பல. எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா அவங்க இந்தியா கூட்டணியை தான் ஆதரிப்பாங்க. கூட்டணி மேலும் வலுவாகும் தான் நினைக்கிறேன். இறுதியாக, ராமர் கோவிலில் தொடங்கிய பாஜக இன்னைக்கு ராமர் கோவிலில் முடிந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? பாஜக சந்தித்திருக்கக்கூடிய இந்த பின்னடைவு இது தோல்வியின் தொடக்கம். தோல்வியின் தொடக்கம் அப்படின்னாக்க, தொடக்கம் இன்னொரு லாங் பீரியட் இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. இந்த தோல்வியை தொடர வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பேசிக்கா ஒர்க் பண்ணணும். 3 முக்கியமான கோஷங்களை அவரு முன் வச்சாரு. ஒன்று, அவரை ஒரு விஸ்வகுரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்னொன்று காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு. இந்து பெண்களின் தாலியை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கிடுவாங்க, பாரம்பரிய சொத்துக்களை பிடுங்கிடுவாங்க, இப்படியெல்லாம் பொய்யா சொன்னார். இதை எதுவுமே அந்த மக்கள் ஏத்துக்கல. மிக முக்கியமா தன்னை கடவுளின் அவதாரம் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அவர் போர்ட்ரேட் பண்ண விஷயம் ரொம்ப முக்கியமானது அதுதான்.
அவர் சொல்ல வந்தது நான் ராமரோட அவதாரம் அப்படின்னு சொன்னார். லாஸ்டா வந்து இங்க வந்து தியானம் இருந்தாரு. 45 மணி நேரம் தியானம். தியானம்னா நான் நினைக்கிறேன், எனக்கு தியானம் பத்தி ஐடியாலஜி கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்து இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறது தான் தியானம்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தா ஒரு நேரம் அந்த சிலைக்கு முன்னாடி இருக்காரு, இன்னொரு நேரம் அரபிக்கடலை பார்க்க உட்கார்ருக்காரு, இன்னொருத்தர் அந்த எவ்வளவு கேமரா வச்சு அந்த பிக் பாஸ் ஷோ மாதிரி ஒரு விவேகானந்தர் பாறையை ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி அவர் ஒரு 45 மணி நேரம் கட்டுவார். அதெல்லாமே ஃப்ளாப். அதெல்லாம் ஏன்னா அங்க விவேகானந்தர் பாறை மட்டும் இல்லை, பக்கத்திலேயே திருவள்ளுவர் சிலை இருக்கு. அதுக்கு போனார் அவரு. அது ஒரு உலக பொதுமறை திருவள்ளுவர். அவங்க ஆட்டையை போட ட்ரை பண்றாங்க, அது நடக்காது. அந்த ரெண்டும் இருக்கு. அங்க காந்தி மண்டபமும் இருக்கு. காந்தி சினிமா வெளியாகிறதுக்கு முன்பே 1956 கட்டப்பட்ட காந்தி மண்டபம் பக்கத்துல இருக்கு. காந்தி சும்மா விட்டுருவாரா என்ன? சும்மா வந்து விவேகானந்தர் பாறையில போய் விவேகானந்தரை விட பெரிய ஆத்மா தான் காந்தி. காந்தி வந்து பவர்ஃபுல் காட் தான். கடவுளாகத்தான் இந்திய மக்கள் வழிபட்டாங்க. உங்களை மோடியை ஒன்றும் கடவுளா இந்திய மக்கள் வழிபடலை. அது இந்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. ஆனால் காந்தியை கோடிக்கணக்கான மக்கள் கடவுளாக இன்னைக்கும் வழிபடுறாங்க. காந்தின்னு பேரை சொன்னா ஒரு ரெஸ்பெக்டுக்காக எழுப்பி நிக்கிறீங்கல்ல. நான் நிப்பேன் சார். எனக்கு காந்தியடிகள் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா காந்தியடிகள்னா ஒரு மரியாதை உண்டு. சரியா? புத்தன், இயேசு, காந்தின்னு ஒரு ஒப்பீடு இருக்குல்ல தமிழ்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? அங்க என்ன என்னைக்காவது ஒரு நாள் மோடி அந்த இடத்துல வந்து சேர முடியுமா? புத்தன், இயேசு, காந்தி, மோடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல அந்த இடத்துக்கு நீங்க வரவே முடியாது. அதே காந்தியோட அஸ்தி, கோட்சேவால் கொல்லப்பட்ட அந்த காந்தியோட அஸ்தி அந்த காந்தி மண்டபத்துக்குள்ளேயே இருக்கு. அந்த அஸ்தியை வச்சுதான் அதை புதைச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆன்மா. அது என்னைக்குமே உங்களை எதிர்த்துட்டு தான் இருக்கும். சரியா? அதுதான் உங்களை வேட்டையாடி இருக்கு வட இந்தியாவில். அதுதான் உங்களை காலி பண்ணியிருக்கு. அதுதான் உங்களை அயோத்தியிலேயே தோற்கடிச்சிருக்கு. ஆனா இந்த தோல்வி வந்து ஒரு தொடக்கம். இது வந்து தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, கடைசியா சுருக்கமாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு உணர்த்திருக்கக்கூடிய செய்தி. தமிழிசை புதுச்சேரி பத்தி கேட்டீங்க. புதுச்சேரியும் சேர்த்து. தமிழிசை வந்து புதுச்சேரியில கவர்னரா இருந்து அங்க ரேஷன் கடையெல்லாம் மூடிட்டு தான் இங்க வந்தாங்க. அங்க போயிட்டு அவங்க பண்ணின ஒரே புரட்சிகரமான திட்டம் அங்க இருந்த ரேஷன் கடையை காலி பண்ணது. அது ஒரு 40 மாதங்களாக அந்த ரேஷன் கடை பூட்டி கிடக்கு. அங்குள்ள மக்களுக்கு இப்ப ரேஷன் கிடையாது. ரொம்ப ஏழைகள் உள்ள மாநிலம் பகுதி தான் புதுச்சேரி. அங்க நிறைய ஒயின் ஷாப் இருக்கு அப்படிங்கிறதுனாலே அங்க உள்ள மக்கள் இதுக்கு ஒரு வாழ்க்கை கலாச்சாரம் ஓவரால் வேற மாதிரி இருக்குமே தவிர இவங்க போய் அங்க டாமினேட் பண்ணாங்க. அங்கேயும் இப்ப ஊத்திக்கிச்சு. காங்கிரஸே மறுபடியும் வந்துடுச்சு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்றைக்குமே வந்து பிஜேபி எதிர்ப்பு தான். அது வந்து அதை லீட் பண்ணக்கூடிய இயக்கமும் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஜெனியூனா வந்து லீட் பண்ண திமுகவும் வடவர் எதிர்ப்பு மனநிலையும் தொடர்ச்சியா வந்து தமிழர்களையும் தமிழ் பண்பாட்டையும் வந்து தொடர்ச்சியாக இழிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மோடி இருக்குல்ல. இப்போ திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறீங்கல்ல, அதை தமிழர்கள் விரும்ப மாட்டாங்க. நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வள்ளுவரை வந்து அவங்க ஒரு வெள்ளை உடையில ஒரு முனிவரை மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒன்றை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நீ வந்து காவி உடைய போட்டு இவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரரு, முன்னாடி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வந்து அந்த காலத்திலேயே தோற்றுவிச்சாருன்னு சொன்னேன்னா அதை எப்படி தமிழர்கள் நம்புவாங்க? இந்துத்துவ அடையாளங்களை இங்க எங்களோட தெய்வங்கள் வேறு, எங்களோட நம்பிக்கைகள் வேறு, எங்களோட மரபுகள் வேறு, எங்களோட கலாச்சாரம் வேறு. நீ வேற, நான் வேற, வா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், அவ்வளவுதான். என்னோட பண்பாடு வேற, நம்பிக்கை வேற, கலாச்சாரம் வேற, எல்லாமே வேறையா இருக்கும்போது ஒரு விகே பாண்டியன் ஒருத்தரை நீ எதுக்குறதுக்காக சோறுங்கிறத ஒரு பழைய சோத்தை வந்து அப்படியே வாழை இலையில கொட்டி சாப்பிடுற மாதிரி இழிவுபடுத்துறிய. அது நீ விகே பாண்டியனை இழிவுபடுத்துறியா, வேட்டி கட்டின தமிழனை இழிவுபடுத்துறியா? தமிழனான இழிவுபடுத்துற. அதுக்கு தாண்டா வச்சு அடிச்சான் அவங்களை எல்லாம். என்னை வந்து அப்படி இழிவுபடுத்துறையில சோறு திங்கிறவனை. என்னைக்காவது நாங்க சப்பாத்தி சாப்பிட்ற மக்களை இழிவா பேசியிருக்கோமா? பொலிட்டிக்கலா விமர்சிப்போமே தவிர அந்த சோறு திங்கிற மக்களை வந்து அப்படி இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. அதுக்கு தான் அடிக்கிறான், இன்னும் அடிப்பான். ஏன்னா நீயும் அப்படிதான் இருக்க போற, நாங்களும் அப்படிதான் இருக்க போறோம். இந்த தேர்தல் முடிவு வந்து எக்ஸிட் போல் கணிப்பாளர்களை கோமாளிகளாகவும் அவர்களை ஒரு முட்டு சந்தில நிறுத்தி அடின்னு துவைச்சு எடுத்துடுச்சு.
இந்த எக்ஸிட் போல் முடிவுகள்னு 370 தொகுதி பிஜேபி ஜெயிக்கும், 400 350 400 370 இந்தியா கூட்டணி 150 தான் ஜெயிக்கும் அப்படின்னு உருட்டினவன்களை எல்லாம் அந்த வடிவேலு படத்துல நிறுத்தி அடிப்பாங்கல்ல ஒரு முட்டுச்சந்தில வச்சு, அப்படி வச்சு வாங்குன்னு வாங்கி விட்டுருக்கான். அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இதே கோடி மீடியா தான் இனி இருக்க போகுது. நாமளும் நம்மளோட எதிர்ப்புணர்ச்சிகளோட தான் இருக்க போறோம். அது அந்த காலங்கள் விரைவிலே எல்லாம் மாறும் அப்படின்னு நம்புறேன் நான். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.